ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறள் 25 அதிகாரத்துக்கு உண்டான விளக்கம் ப்ளஸ் 5 வினாக்கள் தொடர்பான ஒரு பிளேலிஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 4 பார்ட்டு கிட்ட போட்டிருக்கோம். ஓகேவா, 4 அதிகாரங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் 5வது அதிகாரமாக பார்த்தீங்கன்னா அறிவுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு 10 குறள், அதுக்கான விளக்கம், அது தொடர்பான ஒரு 5 வினாக்களை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரியா, வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவலை புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு குறள். அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கும் ஆயுதம், பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டை. ஓகேவா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவி. ஓகேவா, ஸோ அதாவது அதே மாதிரி யாராலையுமே பறிக்க முடியாத ஒரு கருவி, அதாவது பகைவராலும் அழிக்க முடியாது. ஏன்னா அறிவுன்றது என்னது, அது நம்முடைய அனுபவ அறிவாக இருக்கலாம், அல்லது எழுத்தறிவாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா அந்த அறிவுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உழைப்பின் உணவு கிடைக்கப்பட்டது. ஓகேவா, அது நமக்கானது. ஓகேவா, அந்த அறிவு பார்த்தீங்கன்னா யாராலும் அபகரிக்க முடியாது. ஓகேவா, அதே மாதிரி நம்மளை பல இடங்களில் காப்பாற்றுவதும் அந்த அறிவு தான். சரியா, ஸோ அப்போ அறிவுடையவர்களை பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய கருவி எதுனா அவர்கள் பெற்ற அந்த அறிவு தான். அந்த அறிவானது யாராலும், அதாவது பகைவராலும் அழிக்க முடியாத ஒரு கருவி. ஓகே, அப்பேற்பட்ட அறிவை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக பெறணும் அப்படின்றத முதல் குறளை சொல்றாரு. ஓகேவா, இதில் அற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா அழிவு அல்லது இறுதி. செருவார்க்கு அப்படின்னா பகைவர், செருவர்னா பகைவர், செருனர்னா பகைன்னு பார்த்துருக்கோம். அரண் என்னது, பாதுகாப்பு அல்லது கோட்டை. அடுத்து 2வது, சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பதறிவு. சென்ற இடத்தால் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பதறிவு. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனம் சென்ற வழியெல்லாம் அதை செல்ல விடாமல் தீமையை விட்டு விலகி நல்ல வழியில் நடத்துவதே அறிவு. இப்ப அறிவுன்ற ஒரு விஷயம் எப்பேற்பட்டது அப்படின்னா, இப்போ மனம் போன போக்கெல்லாம் ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது மனம் போன போக்கெல்லாம் மனம் ஒரு சில நேரங்களில் நல்ல விஷயத்தை பற்றி திங்க் பண்ணும், ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தீய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணோம். அப்போ அப்படின்னும் போது மனம் போன போக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம சரியான இடத்துக்கு போக முடியாது, சரியான வழியில் பயணிக்குமான்னு தெரியாது. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம போகக்கூடிய வழி, ஓகே, நம்ம நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் சரியா இல்லையா, அப்போது எது சரி எது தவறு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அறிவு வேணும். ஸோ அப்போ அந்த அறிவு பிடித்தவர்கள் மனம் போன போக்கில் செல்லாமல் என்ன பண்ணுவாங்க, நல்லது தீயது என்று தெரிஞ்சுட்டு தீயவற்றை நீக்கி விட்டு நல்ல வழியில் மட்டும் பயன்படுத்துவாங்க, அதாவது பயணிப்பாங்க. அப்படி பயணிக்க அவங்களுக்கு உதவுவது அந்த அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அறிவுடைய பயனை இங்கே சொல்கிறாங்க. ஒரி அப்படின்னா என்ன அப்படின்னா நீக்கு, உயிப்பது அப்படின்னா செலுத்துவது, விடானா விடாமல். அடுத்து 3வது குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. சரியா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மிக முக்கியமான குறள் பார்த்தீங்கன்னா, ஒன்று கற்க கசடற, இன்னொன்று எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும். திருக்குறள் பக்கமே திரும்பாதவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த 2 குறள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருளை, அதாவது எந்த ஒரு கருத்தை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். அதாவது என்ன, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்றதை அப்படியே நம்ம ஏத்துக்க கூடாது, நம்பக்கூடாது. ஓகே, அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன பொய் என்றதை தெரிஞ்சுக்கணும். அந்த பொய் எது உண்மை எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியா இருப்பது எது, அறிவு. நம்ம அறிவை கொண்டு ஒருவர் கூறிய தகவல் உண்மையானதா பொய்யானதா இருக்கக்கூடிய மெய்த்தன்மை என்னன்றதை அறியக்கூடியதுக்கு நமக்கு எது உதவி செய்யுது, அறிவு அப்படின்னு தான் இந்த இதில் சொல்கிறாங்க. அப்போ அந்த அறிவுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்க, அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அறிந்து அதற்கேற்றாப்பர் செயல்படுவாங்கன்றது சொல்கிறாங்க. மெய்ப்பொருள்னா உண்மையான பொருள், காண்பதுனா காணுதல். அடுத்தது 4வது குறள். என் பொருள்வாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. என் பொருள்வாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி அக்கருத்துக்கு பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களை ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமை ஆகும். அது என்ன அப்படின்னா,
நான் வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கேட்போர் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்ணோமா மனசில் பதிகிற மாதிரி எளிமையான முறையில் எளிய முறையில் ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்தணுமா. அப்படி வெளிப்படுத்திய பிறகு அந்த நாம் சொன்ன அந்த கருத்துக்கு அவர்கள் என்ன கருத்து கூறுறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா. ஓகே, அதை தெரிந்து அதற்கேற்ற மாதிரி செயல்படுவது தான் அறிவுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை எளிமையாக சொல்லிட்டோம், அதை அவங்க மனசில் பதிஞ்சிட்டு அதோடு விடாமல் அவங்க அதுக்கு என்ன கருத்து சொல்கிறான்றதையும் ஏற்றுக்கக்கூடியதான் அது அறிவுடைமை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. என் பொருளவாக அப்படின்னா எளிய பொருளமாக, நுண்பொருள் அப்படின்னா நுட்பமான பொருள், சில சொல்லி அப்படின்னா மனங்கொள்ள சொல்லி, சில சொன்னது மனங்கொள்ள சொல்லி. அடுத்தது 5வது குறள் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகை நட்பாக்கி கொள்வது அறிவு, நட்பின் ஆரம்பத்தில் பெரிதாக மகிழ்வதும் நாளடைவில் வாடுவதும் இல்லாது எப்போதும் ஒரே சீராக இருப்பது அறிவு. என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகத்தை நம்ம நட்பாக்கி கொள்ளணும். அப்படி நம்ம உலகம் அப்படின்னா இங்க என்ன அப்படி சொல்றோம் அப்படின்னா உலகத்திற்குரிய மக்கள், உலகோர். ஸோ அந்த உலகோரை வந்து நம்ம நட்பாக்கி கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த நட்பு ஆரம்பத்தில், அதாவது அவங்க ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்டே இல்லாமல் போகிறதுக்கு பேர் நட்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு நட்பை வந்து உருவாக்க மாட்டாங்க யார், அறிவுடையவர்கள். ஸோ அப்போ அறிவுடையவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொள்ளக்கூடிய நட்பு. ஓகேவா, அவங்க அந்த உலகத்தோடு எப்படி நட்பாக பழகுவாங்க அப்படின்னா ஒரே சீராக, எப்பொழுதும் ஒரே சீராக இருப்பது. அப்படி ஒரே சீராக இருக்க அவங்க எதை பயன்படுத்துகிறாங்க, அறிவு. அதான் இங்கே சொல்கிறாங்க. தழியது அப்படின்னா நட்பாக்குவது, தழியதுன்னு நட்பாக்குவது. ஒட்பம் அப்படின்னா அறிவுடைமை, நான் வச்சுங்க. ஒட்பம்னா அறிவுடைமை. கூம்பல்னா வந்து பார்த்தோன்னா குவிதல் முகம் வாடுதல். இதுவே மலர்தல் என்னது, விரிதல் முகம் மலர்தல். அடுத்தது 6வது குறள் பாருங்க. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவதறிவு. எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகம், அதாவது உலகம்னா என்ன, உலகத்திற்குரிய பெரியோர் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அல்லது நடைபெறுகிறார்களோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறே நடப்பது அறிவாகும். சரியா, உலகத்தில் பெரியோர்கள் வந்து சென்ற வழியை பின்பற்றி அவ்வாறே நடப்பது தான் அறிவு அப்படின்றத இந்த குறளை சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஏன்னா அந்த அறிஞர்கள், உலகத்து அறியோர்கள் பெரியோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ற வழி சரியான வழியாக இருக்கும், நேர்மையான வழியாக இருக்கும். அந்த வழியை நாம் பின்பற்றி போயிட்டு சிறப்பு சேர்ப்பது தான் அறிவார்ந்தவர்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் உறைவதுனா ஒழுகுவது. அடுத்தது 7வது குறள் பாருங்க. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னே எண்ணி அறிய வல்லார், அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர். இப்போ அறிவுடையோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செயல் செய்யணும். இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் அது பிற்காலத்தில் என்னவா மாறும், என்ன மாதிரியான விளைவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்வாங்க. இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து நாம் செய்த இப்போ செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதிர்காலத்துக்கு என்ன விதமான பலனை வந்து தரும், நல்ல பலனை செய்யணுமா இல்லை தீய பலனை தருமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எதிர்காலத்தை எண்ணி திட்டமிடக்கூடிய அல்லது அதை எண்ணி அதுக்குண்டான திட்டங்களை வந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் அறிவுடையவர்கள். அறிவில்லாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வாறு வந்து செயலை செஞ்சுருவாங்க, ஆனால் அது இந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தாதுன்றதை பற்றி தெரியாதவங்க அறிவில்லாதவர்கள். ஓகே. அப்போ எதிர்காலத்தில் விளையக்கூடிய அந்த விளைவை தெரிஞ்சு செயல்படக்கூடிய அறிவுடையவர்கள், என்ன விளைவுன்னு தெரியாமே செயல்படக்கூடியதை யார், அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. ஆவது அப்படின்னா பின்னர் வரக்கூடியது, பின்னாடி ஃபியூச்சர். அப்புறம் அறிகல்லாதவர் அப்படின்னா அறிய மாட்டாதார், அறிய மாட்டாதவர்கள். அடுத்தது 8வது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுவது அஞ்சாமை வேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அஞ்சுவது அஞ்சாமை வேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். இதில் என்ன சொல்றாங்க பாருங்க, அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத தன்மை ஆகும். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி விலகி நடப்பதே அறிவுடையவர் செயலாகும். அதாவது ஒருத்தர் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னா அவனை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. நான்லாம் பயத்துக்கே பயங்காட்டுறவன் அப்படின்னு சினிமா டைலாக் ஓகே தான்.
சினிமாவில் ஹீரோ சொல்லுவார், ஏன்னா ஹீரோ வந்து டேரக்டர் சொல்லி தான் சொல்லுவார். டேரக்டர் எதுக்காக சொல்லுவார்? அப்போ தான் ஜனங்க வந்து ஒரு ஃபயராக இருப்பாங்கன்றதுக்காக சொல்லுவார். ஆனால் சினிமா நிஜமாயிடுமா? சினிமா வேறு, நிஜம் வேறு. அப்போது நிஜம் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அஞ்சறதும் தப்பு, அதுவும் முட்டாள்தனம். எதுக்குமே அஞ்சாமல் இருக்கிறதும் தப்பு. ரெண்டுமே முட்டாள்தனத்துக்கு சம்மந்தமானது. முட்டாள்தனம் இல்லை கோமாளித்தனம் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அப்படி யாரும் இருக்கவும் முடியாது. அப்போ இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறான் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவாங்க? ஒன்று கிறுக்குன்னுவாங்க, இல்லை கோமாளின்னுவாங்க, இல்லை முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எந்த விதமான ஆள்வனா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது உலகத்தில் அஞ்சக்கூடிய ஒரு சில செயல்கள் இருக்குது. பிறருக்கு செய்யக்கூடிய தீமைகள், ஓகே, பிறரை பற்றி கேடுதலாக வந்து நினைக்கிறது, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா துரோகம் செய்கிறது, துன்பம் செய்கிறது, துன்பம் விளைவிக்கிறது, ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா கோல் மூட்டுறது, இது எல்லாமே வந்து இதை செய்யறதுக்கு நாமளாம் அஞ்சணும். அஞ்சக்கூடிய செயல்கள், அதையுமே நம்ம அஞ்சாமல் செய்யக்கூடாது. ஓகேவா? அப்போ உலகத்தில் அஞ்சுவதற்கான ஒரு சில செயல்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம செய்யறதுக்கு அஞ்சணும். ஓகேவா? அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சணும். ஓகேவா? அஞ்சாமல் இருக்கக்கூடிய செயலுக்கு நம்ம செய்யணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அப்படி அஞ்சக்கூடிய செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நடக்காமல் போகிறாங்க பாருங்க, அது அறிவில்லாத தன்மை. அதுக்கு அஞ்சு அதை செய்யாமல் அதை விட்டு விலகி போகிறாங்க, அதுதான் அறிவுடையோர் செயல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்றாங்க. பேதமை அப்படின்னா அறிவு இன்மை. நான் வச்சு நோட் பண்ணிங்க, இது கேட்கலாம். பேதமையானது அறிவுண்மை, அறிவு இன்மை, அறிவு இல்லைன்னு அர்த்தம். அறிவார் அப்படின்னா அறிவுடையவர். அஞ்சல் அப்படின்னா அஞ்சுதல், எண்ணி பார்த்து அதனை செய்யாது விடுதல், அதுதான் அஞ்சல். ஓகேவா? இந்த பக்கம் போகலாமா வேணாமான்னு யோசிச்சு, வேண்டாம் இந்த இடத்துல ஆபத்து இருக்கும், நம்ம எண்ணி பார்த்து ஒரு செயலை செய்யாமல் விட்டோம் பற்றி, அதுக்கு பேர் தான் அஞ்சல், அஞ்சுதல்னு சொல்கிறாங்க. செய்ய பயப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது 9வது குறள். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். என்ன சொன்னாங்க? எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியான வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதாவது நமக்கு வரக்கூடிய விஷயம் அது நல்லதா துன்பமா இன்பமான் அறிகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல் நடக்க போகுது இல்லை நடக்க இருக்க போகுது அப்படின்னு அதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும், இதை பண்ணதுனால இதுக்குண்டான விளைவு இதுவாகத்தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சோம். இப்போது இன்னும் 2 நாளில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட செய்தி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அதை நினச்சி அவங்க நடுங்க வேண்டியதில்லை, அதுக்கு என்ன செயல் பண்ணணும் அப்படின்றத தான் யோசிப்பாங்க. ஓகேவா? அப்போ வரப்போதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்கள். ஸோ இதுதான் நமக்கு விளைவு ஏற்பட போகுது. இதுக்கு நம்ம இதை பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த தீமையிலேருந்து அந்த துன்பத்துலேருந்து நம்மளை காத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தியா? ஸோ அப்போது அந்த ஒரு ப்ரொடெக்ஷனோடு இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஆற்றுல வெள்ளம் வரப்போகுது அப்படின்னும் போது அப்போ வெள்ளம் வந்தால் அதுக்கு என்ன பண்ணணும்? அணையை கட்டணுன்ற ஒரு எண்ணம் அது தெரியுதா? அப்போது ஒரு துன்பம் வருது, அந்த துன்பத்துக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்போ அணை தான் அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அப்போ அணை கட்ட தொடங்குறது தான் அறிவுடையவர்கள் செய்யக்கூடிய விஷயம். ஓகே, அறிவில் தான் என்ன பண்ணுவாங்க? ஐயோ வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பாங்க, நடுங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அறிவுடையவர்கள் வரக்கூடிய இன்னலாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் அதுக்குண்டான அதுலேருந்து தன்னை காத்துக்கொள்வதற்குண்டான வழியை தேர்ந்தெடுத்தனால அவங்க ஒருபோதும் அதை கண்டு நடுங்க மாட்டாங்க அப்படின்றத இந்த குறளை வந்து சொல்கிறாங்க. எதிரது அப்படின்னா எதிர்காலத்தில் நேரக்கூடியது, அதிர அப்படின்னா நடுங்கும்படி, அதிரது இல்லை பேரக்கணும் சும்மா அதிரதுன்னு சொல்லலாம். அதான் நோய் அப்படின்னா இங்கே துன்பம் சொல்கிறாங்கப்பா. ஆட்டுது குறள் 10 பார்த்தீங்க அப்படின்னா, அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் ஏனுமிலர். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதும் இல்லாதவர் ஆனாலும் அறிவுடையார் எல்லாவற்றையும் உடையவரே, எதை பெற்றவரா இருந்தாலும் அறிவில்லாதவர் ஏதும் இல்லாதவரே. சரியா? ஒருத்தர் எதுவுமே இல்லை, காசு பணம் வீடு நகை நட்டு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவர் அறிவுடையவராக இருக்கார் அப்படின்னா அந்த அறிவை கொண்டு அவரால் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியும். அதை கொண்டு எல்லாத்தையுமே அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவர் எல்லாமே உடையவர் தான். ஏன்னா அந்த அறிவை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணுவோம்? நகை பணம் காசு பொருள் வீடு எது ஒன்றா வாங்க முடியும். ஆனால் அது அறிவில்லாதவர் பார்த்துங்க, அவர்கிட்ட எல்லாமே இருந்தாலும் அறிவில்லை. அப்போ என்ன பண்ண முடியாது? இப்போ ஒருத்தர் வந்து இந்தப்பா 10 கிலோ வெள்ளிக்கு 10 கிலோ தங்கம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்குறான்னு வச்சுக்கேன், வெள்ளி விலையை விட தங்க விலை அதிகம் அப்படின்ற அறிவு இருக்கணும். அந்த அறிவு இல்லைன்னா ஓகே 10 கிலோ கொடுத்து 10 கிலோ வாங்குற இதுல என்னப்பா இருக்கு? அப்போ அந்த அறிவு இல்லாதன்னா பண்ண ஈஸியா ஏமாத்தலாம். அப்ப அவரோட எல்லாம் இருந்தாலுமே என்னது எதுவும் இல்லாதவருக்கு சமம் தான். ஏன்னா அது நிலைத்திருக்குமான்னு தெரியாது. அதை நிலைப்பு தன்மையோடு செயல்படுத்த அவருக்கு உண்டான அறிவு இல்லை. அப்போ எதுவுமே இல்லைனாலும் அறிவு இருந்தா போதும். அதான் சொல்லுவாங்க, கல்வின்ற ஒரு விஷயம் இருந்தா போதும், அந்த கல்வியை கொண்டு எதையுமே பெற முடியும். அதான் இங்க அறிவுன்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்னுடைய ரேணும் அப்படின்னா எல்லாம் உடையவராயினும். என்னுடைய ரேணுனது எல்லாம் உடையவராயினும். இலர் அப்படின்னா இல்லாதவர். சரிங்களா? ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு 10 குறளை பார்த்துட்டோம். இதுக்குண்டான அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. அறிவற்றான் காக்கும் கருவி, இதில் கருவி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுறார்? ஓகே, கருவின்னு சொல்லிட்டு எதை குறிப்பிடுறாரு? அறிவு தான் அவர் கருவின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஓகேவா? அடுத்து 2வது குறள் பாருங்க. எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை. ஓகேவா? அடுத்து 2வது அடி என்ன வரும்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்புறம் எதிரதார் காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 3வது பொருந்தாததை தேர்வு செய்க. உரி அப்படின்னா நீக்கி, தழியதுன்னா நட்பாக்குவது, உறைவதுன்னா ஒழுகுவது. கரெக்டு தான். அப்போ ஒட்பம்னா தான் ஒழுக்கன்றது தப்பு, ஒட்பம்ன்றது தப்பு. ஓகேவா? அடுத்தது 4வது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் பயின்று வந்துள்ள தொடைநயம் என்ன? ஸோ தொடைநயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை எதுக்குன்னா அடுத்தடுத்து வரணும். இப்போ வரல. அப்புறம் ஒருவுனா வந்து 1 4 வந்திருக்கு. அப்போ இதுதான். கூடைனா 1 2 3 அதுவும் வரல. அடி எதுக்குன்னா 1 மேலே கீழே வந்துடும், அதுவும் வரல. அப்போது ஒருவு எதுகை. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். ஒரி மற்றும் தழி இலக்கண குறிப்பு தருக. ஸோ ஒரி தழி இது ரெண்டுமே என்ன வரும் அப்படின்னா ஈன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன சொன்னோம் ஈன்னு பல்ல காட்டாதுன்னாங்க. அப்போ பல்லுக்கு தேவை சொல்லி செயலபடை. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் 5 அதிகாரங்கள் இது வரைக்கும் ஒரு 50 குறளம் வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ 5க்கு எவ்வளோ மார்க் எடுத்துன்றது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட அந்த திருக்குறள் வீடியோவும் நான் பின் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் சேர்த்து பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு அதிகாரத்தை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.